கடந்த 5 வருஷமா மேட்டூர் அணைய கரெக்டா திறக்கிறோம். அதோட 20 லட்சம் விவசாயிகள் பயனடையக்கூடிய வகையில 481 கோடி ரூபாய் செலவுல குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முதல் முறையா டெல்டா அல்லாத மாவட்டங்கள்ல கார், குறுவை, சொர்ணவாரி பருவங்கள்ல நெல் சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு திட்டத்தை 132 கோடி ரூபாயில செயல்படுத்தி இருக்கோம். கிராமங்கள்ல உழவு தொழிலை வலுப்படுத்த வேண்டும்னு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தோட இணைச்சு 5 ஆண்டு திட்டமா கொண்டு வந்ததன் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் 12,525 கிராம ஊராட்சிகளையும் செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தால 54,701 ஏக்கர் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி நம்ம அரசுடைய சாதனைகள் ஏராளமா இருக்கு. இந்த 5 ஆண்டுகளை புதுசா 1,82,000 புதிய இலவச மின்சார இணைப்புகள் கொடுத்து கூடுதலா 3.6 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதியை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். உங்க விளைச்சல மட்டும் இல்ல, உங்க துன்பத்துல மட்டும் துணையா நிக்கிறவங்க தான் நாங்க. அதனாலதான் 5 ஆண்டுகள்ல இதுவரைக்கும் 32.81 லட்சம் ஏக்கர்ல ஏற்பட்ட வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர் சேதத்துக்கு 20,84,000 விவசாயிகளுக்கு 1,631 கோடியே 76 லட்சம் ரூபாயை நிவாரணமாக வழங்கி இருக்கிறோம். முக்கியமா 2024-25 ஆண்டு வடகிழக்கு பருவமழை மற்றும் ஜனவரி மாசம் பெஞ்ச பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட 5.6 லட்சம் ஏக்கருக்கு நிவாரண தொகையா 289 கோடியே 63 லட்சம் ரூபாய 3,60,000 விவசாயிகளுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கணும்னு 23ஆம் தேதி நான் உத்தரவிட்டு விட்டுத்தான் நான் இந்த மாவட்ட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். அதோட இந்த ஆண்டு கனமழையால் ஏற்பட்டுள்ள பயிர் சேதங்களுக்கு விரைவில் நிவாரண உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் என்பதையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இப்படி உழவர் பொதுமக்களுடைய நலனை பாதுகாக்கவும், வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும், உங்களுடைய விளைபொருட்களை சந்தைப்படுத்தவும் என்றைக்கு நம்ம திராவிட மாடல் அரசு உங்களுக்கு துணையா இருக்கும்.